Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து மெக்கானிக்கல் ட்ராயிங்கிறது வந்து பெஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம். அதாவது ஆஸ் அ டிசைன் இன்ஜினியர் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து டூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து டிசைனில் வந்துட்டு எவ்வளவோ நம்மளுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனாக்கா நம்மளுக்கு வந்து டிசைன் இன்ஜினியராக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது வந்துட்டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். அதாவது ஒரு டயக்ராம் எப்படி ரீட் பண்ணுறதாகட்டும், எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதாகட்டும், அந்த டயக்ராம்ஸில் எப்படி ரீடிங் பண்ணுறது, எப்படி கேல்குலேஷன்ஸ் எடுத்துக்கிறது, அந்த ரெண்டு பார்ட் என்ன நமக்கு மாடிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி எப்படி பண்ணல, என்ன ப்ரொசீஜர் இருக்குது, அது சர்டன் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருந்து மெக்கானிக்கல் ட்ராயிங்கிறத வந்துட்டு உடனே இப்போ நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியராக இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு நம்ம பார்ட் ஒன்று டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் செட் பண்ணுறப்ப சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த நம்ம வந்து சிம்பாலிக் ரெப்ரசென்டேட் பண்ணோம். சிம்பாலிக் ரெப்ரசென்டேட் பண்ணுறது வந்து ஜிடிஎன்ட்ன்றது ப்ரொசீஜர் சொல்லுவோம். அது எப்படி பண்ணுறது, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அது சிம்பிள்ஸ் எல்லாம் எது குறிக்குதுன்றது மெக்கானிக்கல் ட்ராயிங்கில் பார்த்து வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த வகையில் நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு டூ டெஸ்ட் எல்லாம் இப்போ ஒரு கம்பெனிக்கு எதாவது இன்டர்வியூ போகிறீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டூ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதாவதுனாக்கா இப்போ இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்க, அதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு எவ்வளோ டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி டயக்ராம் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து தான் டூல் டெஸ்ட்டு. அந்த டூல் டெஸ்ட்டில் வந்து பார்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோட அது ஃபினிஷிங் எப்படி பண்ணுறது, திருப்பி டிலீட் பண்ணி ஃபஸ்ட் இன் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வகையில் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ ஜாக், மிஷின் வைஸ் எல்லாத்தையும் பார்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஸ்க்ரூ ஜாக்ன்றது வந்துட்டு பார்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து எல்லாம் இந்த பார்ட்ஸ் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது, டிஸ்அசம்பிள் பண்ணுறது எப்படி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது. நம்ம பார்ட்டில் வந்துட்டு இப்போ நெட்டு, கப்பல், பாடி, அட்டாமி பார் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இது வந்து மெயின் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஸ்க்ரூ ராடு வந்து எப்படி தான் டாமி பார் எட்டோடனே நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்க்ரூ பார் இருக்குது. டாமி பார் வந்துட்டு நம்ம போன வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்காத செக் பண்ணி இப்போ ஸ்க்ரூ பார் அண்ட் தென் வாஷிங் இந்த மூணு பார்ட்ஸ் வந்துட்டு எப்படி ரீடிங் பண்ணுறது, நெட்டு வந்துட்டு என்ன மாதிரி நெட் இருக்குது, கவுண்டர் சிங்கான்றது வந்து எப்படி ரீடிங்ஸ் பார்க்க போகிறோன்றதை வந்து இனிஷியேட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று இந்த பாட்டு இது வந்துட்டு நம்ம வந்து ரீடிங்ஸ் பார்த்துக்கணும். எவ்வளோ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க ஸ்க்ரூ ராடுன்றது. ஃபஸ்ட்டு ஓவரால் ஹைட் வந்து இந்த பாட்டில் வந்து எனக்கு 640 டயா கொடுத்துருக்காங்க, 24 டயா 52 and then 12 mm 25 டயா 12 mm கொடுத்துருக்காங்க, 1:45 க்ரூட். இது 3 mm இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டோடனே இந்த பார்ட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எதனா பார்ட்டு வந்து இண்டிகேட் ஆகிருக்கு, எதாவது பார்ட்ஸ் வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கணும், டைமென்ஷன்ஸ்ன்றதை வந்து இண்டிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, and then இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஓவரால் எனக்கு டைமென்ஷன்ஸ் வந்து எனக்கு கேல்குலேஷன்ஸ் பண்ணுறது எப்படி இண்டிகேட் ஆகுதுனாக்கா, இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஒரு போர்ஷன் மட்டும் தான் நான் வந்து இப்போ ட்ரா பண்ணேன். அந்த ஒரு போர்ஷன் ட்ரா பண்ணிட்டு இதை வந்து ரிவால்வ் ஆப்ஷன் எடுத்தேனாக்கா எனக்கு வந்து ஈஸியாக எனக்கு இந்த பாட்டு வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னே எனக்கு இது ஓவரால் ஹைட் இது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஓகே, அது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்றது மெயின் வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ இந்த டாப் போர்ஷன் வந்து ஸ்டார்ட் டைரில் வந்து எனக்கு 24 கொடுத்துருக்காங்க. ஸோ 24 வந்து இருக்குதுனாக்கா எனக்கு வந்து இங்கே இந்த பாட்டு இந்த மிட் பார்ட்லேருந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு 12 mm இண்டிகேட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 12 mm இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஓகே, இதற்கு எனக்கு ஹைட் எனக்கு வந்து எவ்வளோ mm எடுத்துக்கிறேன், 8 mm வந்து நான் டைமென்ஷன்ஸ் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 8 mm டைமென்ஷன்ஸ் எடுத்து அது இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் எனக்கு டைமென்ஷன்ஸ் வேணும் இருக்குது. அந்த டைமென்ஷன்ஸ் எனக்கு வந்து இப்போ இங்கே வந்து 52 mm இண்டிகேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் எனக்கு 52 இந்த பாயிண்ட் டச் ஆகுது. அதனால் இந்த பாயிண்ட் இந்த 64 இருக்குது. ஸோ தட் எனக்கு 52 இருக்குது. 52 வந்து நான் டிவைடட் பை 2 பண்ணிக்கிறேன். எனக்கு 52 டிவைடட் பை 2 பண்ணிட்டோம்னா எனக்கு ஆன்சர் வந்து 25.7 இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் 25.7 இண்டிகேட் பண்ணுறோம். அந்த நம்பரில் வந்து நான் இந்த ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிட்டோன்னே எனக்கு இப்போ சாப்டர் வந்து நான் இப்போ பண்ணிக்க இண்டிகேட் ஆகுது. எனக்கு வந்து சாப்டர் வந்து அப்புறமா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் பண்ணுற ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இண்டிகேட் பண்ணுறோம். எனக்கு ஓவரால் ஹைட்டுக்கு வந்து எனக்கு 48 mm ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டு 40 mm லைன் இண்டிகேட் பண்ணுறோன்னா எனக்கு இந்த மாதிரி விளையாடுறோம். அந்த எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து ஹைட்டுக்கு எனக்கு 6 mm வந்து எனக்கு ஹைட் இருக்குது. அந்த எனக்கு இது வந்து ஆங்கிள் வந்து எனக்கு கொடுத்துருக்கு இண்டிகேட்டருக்கு. இந்த ஆங்கிள் வந்து போர்ஷன்ஸ் நான் எப்படி இண்டிகேட் பண்ண போகிறேன்னாக்கா, எனக்கு வந்து இங்கே ஓவரால் எனக்கு வந்து 52 லைன்னு சொல்லுதுன்னா இந்த 52 லைனுக்கு வந்து எனக்கு இப்போ 64ன்றது இண்டிகேட் இருக்குது. இந்த 64 லைனுக்கு வந்து அது இண்டிகேட் பண்ணிட்டு இந்த ரெண்டு போர்ஷன் வந்து இடத்துல நான் வந்து ஜாயின் போர்ஷன் பண்ண போகிறேன். அதையும் ட்ரா பண்ணிட்டு மிச்சது வந்து எனக்கு வந்து 165 mm இண்டிகேட் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் சொன்ன போர்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து இண்டிகேட் பண்ண போனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ஷன் கரெக்ட் பண்ணி இந்த வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணி அது எனக்கு போர்ஷன் வந்து கார்னர் ட்ரா பண்ணி இந்த ஒரு லைன் வந்து ஃபஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த போர்ஷன்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு ஸ்கூலோட வந்து 3 mm லைன் நான் வந்துட்டு எனக்கு இப்படி இண்டிகேட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அந்த ரிவால்வ் ஆப்ஷன் கொடுத்த உடனே எனக்கு இந்த பாயிண்ட் ரிவால்வ் வந்து இண்டிகேட் ஆகிடுது. அதே இந்த போர்ஷனில் வந்து எனக்கு வந்து இப்போ
டாபிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு 4 போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு 1 பொசிஷன் இருக்குது. அண்ட் தென் 45 டிகிரியில் எனக்கு வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த போர்ஷன்ஸை வந்து நான் எப்படி இண்டிகேட் பண்ணுவேன்? ஓவராலாக எனக்கு வந்து 48 இண்டிகேட் ஆகிருக்கு. அதில் 48ல் எனக்கு வந்து இங்கே இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது திரும்ப இந்த போர்ஷன்ஸில் வந்து எனக்கு வந்து 25 டெப்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது 24 வந்து அந்த டாபிக் போர்டு வந்து ஸ்கூல் இன்சர்ட் பண்ணும்போது இந்த போர்ஷன் இன்சர்ட் பண்ண போகிறல, அப்போ வந்து எனக்கு வந்து அதில் வந்து நெட்டு போட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இது டைமென்ஷன்ஸ் இண்டிகேட் ஆகிருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணப்பேன். இது டெப்த் வந்து ஒரு 25 mm 24க்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இந்த கொடுத்துற கவுண்டர் சிங்கான்றது வந்து நீங்கள் நான் உங்களுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணுன்றது சொல்லியிருக்கிறேன். அது ஒரு கண்டுபிடிச்சி சொல்லுவேன். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 2 மினிட் போட்டுக்கு எப்படி வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறது அன்றது வந்து போட்டுருக்கு. செக் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நாளைக்கு இதில் வந்துட்டு இது என்ன இதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இது பார்ட் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இது பார்ட் 1 ட்ரா பண்ணுறப்போ 1 into 45 mm வந்து இது இண்டிகேட் ஆகிருக்கு. அதில் 1 into 45 டிகிரிக்கு இது இண்டிகேட் பண்ணுறோம். என்னென்னா வந்து ஒரு போர்ஷன் இருக்கும். அதில் 45 டிகிரிக்கு இது வந்து என்னன்றது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் மீனிங் ஆஃப் CAD NEST RR. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன்.